ஃபுல்லாகவே மங்களகரமாக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி டே ரொம்ப மங்களகரமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா வாசலில் மங்களகரமாக கோலம் போட்டதுக்கப்புறம் பூஜை அறையில் சிறப்பாக பூஜையும் பண்ணி முடிச்சாச்சு. வெயிலில் ரொம்ப அடிக்கிறனால இண்டோர் பிளான்ஸ் அவுட்டோர் பிளான்ஸ் எல்லாம் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாத்துக்கும் நல்ல செடிகளில் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் மார்னிங் பார்த்தீங்கன்னா டீ காஃபியெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ப்ரௌன் சுகரில் பால் போட்டு குடிக்கிறப்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அதுதான் இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பி மூட்லேயே இருந்தது. அதோடு சேர்த்து இன்றைக்கி பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா பஞ்சகாபி விளக்கு ஏற்றி வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வெண்கடங்கு சாம்பிராணி தூபம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடு ஃபுல்லாக காமிக்கிறது ரொம்ப நல்லது. கோவிலுக்கு போனப்போ மீனாட்சி குங்குமம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் தூவி வைக்கிறனால ரொம்ப நாள் ஆனாலும் ரொம்ப நறுமணமாக இருக்கும். இந்த டிப்ஸை பிடிச்சதுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மார்னிங் டிஃபன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான மில்லட் தோசை தான் பண்ணியிருந்தேன். பச்சை பாசி பயிரோட நிறைய பருப்பு வகையெல்லாம் சேர்த்துட்டு முந்தின நாளே நல்லா ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 2 வரமிளகா, வெள்ளைப்பூண்டு, பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் மாவு பதத்தை கரைச்சி தோசை ஊற்றிக்கலாம். இதுக்கு நிலக்கடலை சட்னி ரொம்ப நல்லா இருக்கும். தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.